வண்டியில் போகும்போது ஹேண்டில் பிரேக் கொடுத்துருக்குன்னு ஆடுது. தங்கங்கள்லாம் ஓரமாக போங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்துட்டு லோக்கலில் விட்டு இதே நம்ம வந்து ஷோரூமில் விட்டுருந்தோன்னு வைங்களே, இதுக்கே வந்துட்டு 4000 பிடிங்கிருப்பாங்க. பரவாயில்ல, நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஹே ஹாய் ஃபேம், நான் உங்கள் விக்கி. என்னடா வீடியோ லேட் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டு சரியாக வீடியோ வந்து எடிட் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்டை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அலைச்சல், அப்புறம் அப்படி இப்படின்னு இருந்ததுனால வீடியோ சரியாக எடிட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான வீடியோ போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக தான் கொண்டு போயிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோ போயிடலாம். வளவலன்னு பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்களாம் போய் வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னையே பிராண்டாக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நம்மளையே நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் உங்கள் விக்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக சர்வீஸ் சென்டர் தான் போகிறோம். ரொம்ப லாங்கில் இல்லைங்க, பின்னால் தான். நான் நேற்று தான் பேசிட்டு வந்தேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி நாளைக்கு வண்டி கொண்டு வரேன். அவர் வந்து 10 மணிக்கு வர சொன்னார். மணி இப்போ 12 மணி ஆகிடுச்சு. ஸோ நம்ம போய் இன்ஜின் ஆயிலெலாம் வாங்கிட்டு பிரேக் பேடை தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கலங்க. சரி, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அவர் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வராங்கன்னா பார்ப்போம். நம்ம நேராக இப்போ அங்கே தான் பார்க்குறோம். எனக்கு எப்படியாவது 6 மணிக்குள்ளே நம்ம இதாக கிடச்சிடணும், நம்ம வண்டி நம்ம கையில் கிடச்சிடணும். அதெல்லாம் இவ்வளோ பரபரக்கிறேன். நான் வந்து போன வாட்டி வந்துட்டு இன்ஜினியர் வந்துட்டு 20W50 போட்டிருந்தேன். இந்த வாட்டி வந்து 10W50 10W40 வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் 10W40 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்தது. 10W40 10W20 கம்பேர் பண்ணும்போது அது நல்லா இருந்தது. ஸோ திருப்பி அதே வாங்கிட்டேங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடை சர்வீஸ் சென்ட்ரு நம்ம சிறுவாணி ரோடு இருக்குல்ல, அதில் லாஸ்ட். வண்டியில் சில பல சவுண்டுகள்லாம் வருது, எனக்கே பயமாக இருக்குது. நீங்கள் சர்வீஸ் விட்டால் எனக்கு வேலை முடிஞ்சிச்சுங்க, கவலையே இல்லை. அந்த வண்டி வாபிள் ஆகாமல் இருந்தால் சரி, அது வரைக்கும் சந்தோஷம். இன்ஜின் ஆயிலெலாம் நான் எப்போவும் மாற்றிடுவேன். 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிடுவேன் நான். ஆமாம், இப்படி இருந்து போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்படி குனிஞ்சு போகிறதுக்கு முதுகு தான் வலிக்குது. யாரும் இப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஆபத்து. தங்கங்கள்லாம் ஓரமாக போங்க. எவ்வளோ அழகாக நடந்து போகுது பார்த்தீங்களா, சமத்து. நான் வந்துட்டு இந்த ஒரு ஃபுல் எபிசோடை வந்துட்டு, இப்போ எபிசோடுனா இப்போ இத்தனை வீடியோ எடுத்துகிட்டு பண்ணல, அது தனித்தனியாக அப்படியே போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒவ்வொரு சீரீஸாக. அதாவது மசுனக்குடி சீரீஸ் எபிசோடு 1, மசுனக்குடி சீரீஸ் எபிசோட் 2, அந்த மாதிரி போஸ்ட் போட போகிறேன். ஸோ மறக்காமல் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி கைஸ், நம்ம இப்போ நேராக அங்கே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்துட்டோம் கைஸ். ப்ரோ வண்டி சர்வீஸ் விடணும் ப்ரோ. சரி ப்ரோ. நேற்று வந்து தான் கேட்டுட்டு போனேன், மறுபடியும் சர்வீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ப்ரோ கிடைக்கும், கரெக்டாக சொல்ல முடியாதா? இல்லை இன்னைக்கு கிடைச்சிருமா, இல்லை நாளைக்கு டைம் ஆகுமா? நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் ப்ரோ. சரிங்களா. அது என்னென்னு மட்டும் பார்க்கணும் ப்ரோ. எனக்கு இப்போ தான் பார்த்தேன், வண்டியில் போகும்போது ஹேண்டில் பிரேக் கொடுக்குறதுன்னு ஆடுது ப்ரோ, அதை செக் பண்ணிடுங்க. அப்புறம் இங்கே சவுண்டு வருது இந்த இடத்துக்கு, அந்த கடை கண்டு போய் பிரேக் பிடிச்சோம்னாலும் முன்னால் வர்ற மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி. சரிங்களா, அதை பார்த்துருங்க. சரி ப்ரோ, நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா?
0807 விக்னேஷ் ப்ரோ. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ப்ரோ. சரிங்களா, லாங் ரைடு போகிறோம் அதான். சரி ப்ரோ, கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ப்ரோ? ஆ, எனக்கு அந்த வாபிள் ஆகக்கூடாது ப்ரோ, அது மட்டும் போதும் ப்ரோ. வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை ப்ரோ. Few minutes later. ட்ராப் பண்ணுங்க ப்ரோ. எத்தனை மணிக்கு ப்ரோ? 6 மணிக்கு மேலே விட்டுங்களா? சரி, கூப்பிடுங்க. நம்பர் இருக்குல்ல ப்ரோ? போலாம் ப்ரோ. இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணிங்களா ப்ரோ? ஏ ப்ரோ ப்ரோ இல்லை, இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணிங்களான்னு ப்ரோ. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ப்ரோ. லாங் போகிறேன்னா அதனால தான் ப்ரோ. சரிங்களா, வழி தெரியுமில்ல ப்ரோ? வழி தெரியுமில்ல? ஓகே ப்ரோ, பார்த்து பண்ணி கொடுங்க ப்ரோ. கால் பண்ணுங்க ப்ரோ. சரிங்க. என்னென்ன கைஸ், அவங்க வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எதுக்குன்னா நம்ம சர்வீஸ் விடுறோம் இல்லையா, அவங்க 6 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். நம்ம வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ண வேண்டியதான். நான் இதோட இந்த வீடியோவை வந்துட்டு என் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது. அவங்க கூப்பிட்டதுக்கப்புறமா நான் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். 8 hours later. ஹே ஃபேம், நம்ம ஒரு வழியாக வந்துட்டு வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. மழை பெஞ்சனால வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டே இருக்கு இல்லையா, ஸ்டேயில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்டே இருக்கும். அதில் வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும், இந்த டயரில் இருக்கிற ராடு மாதிரி. அதில் வந்துட்டு ஒரு பேரிங் மாதிரி இருக்கும் ரவுண்டாக, இந்த சைஸுக்கு ஒரு பேரிங் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு வாபிள் ஆகிறது என்ன ரீசன்னா, இந்த வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்படி ஷேக் ஆகிறதுனால அதை வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட பில்லு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டே பேரிங் வந்துட்டு 506 ரூபாவாமா. ஒரு ஸ்டே புஷ்ஷு வந்துட்டு தனியாக போட்டிருக்காங்க. அப்புறம் டிஸ்க் பேடு 2 ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்தி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1291. அப்புறம் வந்து அது இல்லாமல் ஜென்ரல் சர்ச் கொடுத்துருந்தேன். ஜென்ரல் சர்ச்சில் வந்துட்டு வாட்டர் சர்வீஸு பரவாயில்லைங்க. இங்கே வந்து லோக்கலில் விட்டு, இதே நம்ம வந்து ஷோரூமில் விட்டுருந்தோன்னு வைங்களே, இதுக்கே வந்துட்டு 4000 பிடிங்கிருப்பாங்க. பரவாயில்ல, நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இதோட வந்துட்டு நான் ஜென்ரல் சர்வீஸோட விலாகை வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த எபிசோடு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வரும். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2641 தான் ஆச்சு. பரவாயில்லைங்க. நான் சர்வீஸ் சென்டரில் விட்டுருந்தேன்னு வைங்களே, எனக்கு ஃபுல்லாக ஒரு என்னோடய சம்பளத்திலே பாதி அமௌண்ட்டு போயிடுவோம் அங்கேயே. நல்ல வேலைங்க. சரிங்க, நான் இதோட நம்ம விலாகை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்கி. டாடா, பாய் பாய்.